விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா Yo ha புரட்சி தலைவர் பொம்மன செம்மா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆரின் குடியிருந்த கோவில் சாங் remix dedicated to all cinema fans. Representing the city of Lions 1936 and forever but never forget it. You're the people's champion, the realest ever known. கண்ணருகில் பெண்ணை குடியேற கையருகில் இளமை தடுமாற தென்னை இளநீரின் பதமாக ஒன்று நான் தரவா இதமாக ஓகே செல்லக்குடி சூப்பராக ஆடினீங்க, நல்லா இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் இந்த பாட்டு நீங்கள் டான்ஸ் ஆடும்போது நம்ம ஜட்ஜஸில் ஒருத்தங்க வந்து ரொம்ப நேரமாக ஏதோ ஒரு உங்கள் சாங்கையும் ரசிக்கிறாங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸையும் ரசிக்கிறாங்க, அவங்க தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டுருக்குறாங்க. அது என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறத நான் உங்கள் மைண்டு கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணதில் ஃப்ளாஷ்பேக் போடாங்கன்னு தெரியும். ஆனால் அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஓகே, ஸோ உன்னோட கமெண்ட்ஸை கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட அந்த விஷயத்தை கேட்டுறேன். சொல்லுங்க மை டார்லிங் மேடம், உங்களை தான் சொல்கிறேன். நீங்க இந்த பாட்டை நீங்க கேட்கும்போது பாட்டை ரசிக்கிறீங்க, டான்ஸ் ரசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எழுந்திருச்சுன்னு ராஜேஷுக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவரோட ஃபேன், அந்த சாங் மறுபடியும் ஞாபகப்படுத்தினல ரொம்ப நன்றி, அது நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சாங் ஒன்று போதுமே. கண்டிப்பா நீங்க ரீமிக்ஸ் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அந்த சாங் கிரேட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைமில் இந்த ஸ்டேஜ் ஷோஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா, அவுட் ஆஃப் இந்தியா போகும்போது எனக்கு நானும் ராதாவும் சேர்ந்து ஸ்டேஜில் செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு சாங் இது. ரொம்ப ஆசை இருந்தது இந்த, பட் அவங்கள மாதிரியெல்லாம் ஒன்று விஜயலட்சுமி அம்மா மாதிரி ஆட முடியாது, இன்னொன்று ராதா கூட நின்று என்னால் ஆட முடியாது, ஏன்னா அவங்க தான் பெட்டர் டான்ஸர். அப்படி இருக்கும். இன்னைக்கு ரெண்டு பேரும் கிடையாது, நீங்கள் தனியாக இருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க. ஏன் ஏன் இந்த கொலவெறி உங்களுக்கு? அதுல நான் என்ன கேட்குறேன், நீங்க அப்பத்துலேருந்து ஆசைப்பட்ட ஒரு பாட்டு இந்த பாட்டு, ஸ்டேஜ் ஏறி ஆடணும்னு ஆசைப்பட்ட ஒரு பாட்டு இந்த பாட்டு. ஆமாம். பிரசன்னா மாஸ்டர், இது என்னது? இது என்னது? இல்லை அது புரியுது, ஸ்டேஜ் தானே. அதான் நான் எனக்கு வந்து ஸ்டேஜில் நின்று ஆடணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த சாங்கை நான் செய்யறதை விட பிரமாதமா என் ராஜேஷ் செஞ்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க ராஜேஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஒரு அதாவது தூக்கம் எல்லாம் போச்சு. இனிமேல் இன்னொரு ஒரு ஒரு 10-15 எபிசோடு ஒன்றா உட்காந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கலான்ற மாதிரி ஒரு மூடுக்கு கொண்டு வந்துட்டேன்.
சரி, நீங்கள் கேட்க வந்த கேள்வி என்னவோ? கேட்க வந்த கேள்வியே இல்லை, ஆ, அழைப்பு தான், அழைப்பு தான். என்னது? ஒரு ரெண்டே 2 மூமெண்ட் உங்களுக்காக. Dedicate to all cinema fans. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஹா, 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 ஹா. ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். உங்களோட அழகு வந்து அடிச்சுக்கவே முடியாது மேடம். நீங்க சொல்றீங்க ராதா மேடம் வந்து உங்களோட சூப்பரா ஆடுவாங்க, ஆனா நான் உண்மையிலே நிறைய ரசிச்சது வந்து உங்களோட ஸ்டைல் அண்ட் உங்களோட கிரேஸ் தான் மேடம். சீரியஸா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு சின்ன மூமெண்ட் பண்ணாலும் உங்களோட அழகுக்கு that's all I can say. ஐயோ, இங்கே தான் சொல்லணும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஐயோ சீக்கிரமா முடிஞ்சு போச்சே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்ததை தவிர, இந்த ஒரு பாட்டு மட்டும் நீங்க ரிப்பீட் பண்ணி எத்தனை வாட்டி போட்டாலும் கேட்டுட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். அந்த சாங்கில் அவ்வளோ அழகாக இருக்கு அவங்க 2 பேரும். தேங்க்யூ ராஜேஷ், ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கேட்டோன்னா ஒரு வார்த்தை மறு வார்த்தை பேசாமல் நீங்கள் ஏஞ்சி வந்து இங்கே டான்ஸ் ஆனதுக்கு வி ஆல் ரியலி லவ் யூ. வேற வழி. ஓகே, ஸோ ராஜேஷ், அடுத்தபடியாக நம்ம பிரசன்ன மாஸ்டர் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம். எஸ் மாஸ்டர். இந்த சாங் இன்னொரு மெமரியும் இருக்குது. இந்த சாங் அசிஸ்ட் பண்ணது வந்துட்டு என்னுடைய குருநாதர் ரகு மாஸ்டர் தான். ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க, நல்ல எனர்ஜி. தேங்க்யூ மாஸ்டர். டுவர்ட்ஸ் த எண்டு வரும்போதெல்லாம் அந்த எனர்ஜி நல்லா மெயின்டைன் பண்ணீங்க. நல்ல இன்ட்ரடக்ஷன், நல்ல டிஃப்ரென்சஸ், ஒவ்வொரு கேரக்டராக இது பண்ணி பியூட்டிஃபுல். ஏன்ப்பா உங்கள் கேங்குள்ள எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கா? நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண வரவங்க மட்டும் நீங்கள் பாடவே மாட்டேங்கிறீங்க, அடுத்தவனுக்காக ஆடவங்க மட்டும் ஜாலியாக பாடுறீங்களா எல்லாரும்? அந்த அக்கா இந்த வாட்டி சிரிச்சாங்க, அந்த அக்கா இந்த சிரிச்சாங்க, இந்த அண்ணா சிரிக்கல. ஏன்னா அண்ட் அது ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட். அண்ட் டியூரேஷன் கம்மியாகிடுச்சு. உங்களுக்கு அலாட் பண்ண டைமை விட கொஞ்சம் கம்மியாக டியூரேஷன் எடுத்து ஆடி இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சிறு சிறு தவறுகளை தயவு செஞ்சு எரேஸ் பண்ணி ஃபுல்லாக வாங்க. நைஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ ராஜேஷ் உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். பிரசன்னா மாஸ்டர் உங்கள் ஸ்கோர். 9 கொடுத்துருக்கிறாரு பிரசன்னா மாஸ்டர். அம்பிகா மேடம் உங்கள் ஸ்கோர்.